IPL 2026க்காக வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயாளை தக்கவைத்துக் கொண்டதற்காக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விமர்சனங்களை எதிர்கொள்கிறது. அவர் மீதான துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருந்தாலும் உரிமையாளர் அவரை தங்கள் பட்டியலில் வைத்துள்ளார். சனிக்கிழமை காலக்கெடுவிற்கு முன்பே 6 வீரர்களை RCB விடுவித்தது. ஆனால் தயாளின் ஆண்டு ஒப்பந்தத்தை 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலையில் பராமரிக்க தேர்வு செய்தது. வீரர் மீது 2 குற்ற வழக்குகள் நடந்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தயாள் காஜியாபாத் மற்றும் ஜெய்ப்பூரில் தனித்தனி குற்ற வழக்குகளை எதிர்கொள்கிறார். 2 நகரங்களிலும் FIRகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் விளைவாக அவர் தனது மாநிலத்தின் உள்ளூர் போட்டியான உத்தரப்பிரதேச T20 லீக்கில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஜியாபாத் வழக்கில் தயாளுடைய முன்னாள் நீண்டகால கூட்டாளியின் குற்றச்சாட்டுகள் அடங்கும். திருமண வாக்குறுதிகளின் கீழ் பாலியல், நிதி சுரண்டல், உடல் ரீதியான வன்முறை மற்றும் மன ரீதியான துன்புறுத்தல் ஆகியவற்றுடன் அவர் மீது குற்றம் சாட்டினார். இந்த வழக்கு ஜூலை 2025 பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 69 இன் கீழ் பதிவு செய்யப்பட்டது. போலீசார் விசாரணையை தொடர்ந்தாலும் அலகாபாத் உயர் நீதிமன்றம் தயாளுக்கு கைது செய்வதிலிருந்து இடைக்கால பாதுகாப்பை வழங்கியுள்ளது. ஜெய்ப்பூர் வழக்கு மிகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. 17 வயதிலிருந்து 2 வருடங்களாக தயாள் தன்னை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஒரு பெண் புகார் அளித்தார். தனது கிரிக்கெட் வாழ்க்கைக்கு உதவுவதாக வாக்குறுதி அளித்து அவர் தன்னை ஏமாற்றியதாகவும் IPL போட்டிகளின் போது ஒரு ஹோட்டலில் தன்னை தாக்கியதாகவும் அவர் கூறினார். சம்பவங்கள் நடந்தபோது புகார்தாரரின் வயதை கருத்தில் கொண்டு FIRல் போக்சோ சட்டம் மற்றும் PNS ஆகிய 2 பிரிவுகளும் அடங்கும். குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் வீரர்களை விடுவிக்க அணிகள் சட்டப்பூர்வமாக தேவையில்லை என்றாலும் விளையாட்டு அமைப்புகள் பொதுவாக பாலியல் வன்கொடுமை மற்றும் வீட்டுத் தாக்குதல் போன்ற கடுமையான குற்றங்களுக்காக விசாரணையின் கீழ் விளையாட்டு வீரர்களை தக்கவைத்துக் கொள்வதை தவிர்க்கின்றன. இதனால் RCB தயாளைத் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதை கவனித்த பிறகு சமூக ஊடகங்கள் வெடித்தன. இதுபோன்று குற்றங்களில் ஈடுபடுவோர்களை அணியில் தக்கவைக்கக்கூடாது மற்றும் அவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்று நிரூபிக்கும் வரை IPL போட்டியில் இருந்து தடை விதிக்க வேண்டும். இதை பற்றி எந்த பெரிய கிரிக்கெட் ஊடகங்களும் பேசுவது இல்லை. மக்கள் இதை பற்றி பேச வேண்டும். தவறை செய்துவிட்டு மக்களின் முன் தைரியமாக திரிய முடியும் மற்றும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் விளையாட முடியும் என்பது நாட்டின் பெரிய அவலநிலை. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.